எடப்பாடி திமுக. எங்கள் ஓட்டு என்றைக்குமே பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் கண்ட ரெட்டாலைக்கு தான். ரெட்டலை. எங்க ஓட்டு உதயசூரியனுக்கு தான். என் ஓட்டு திமுகவுக்கு தான். எங்களுடைய ஓட்டு திமுக கூட்டணிக்கு தான் நாங்க கொடுக்கணும். நம்ம விஜய்க்கு தானே, டிவிக்கு தானே. தமிழக வெற்றி கழகம் விசில் சின்னத்துக்கு தான் எங்களோட ஓட்டு. அஇஅதிமுக. இந்த ஓட்டு திமுகவுக்கு தான். டிஎம்கேக்கு. திமுக தான் சார். என் ஓட்டு திமுக. விஜய்க்கு தாங்க நான் ஓட்டு போடுவேன். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு திமுகவுக்கு தான். இளைஞர்களுக்கு வாய்ப்பு தர மாதிரி டிவிக்கு ஓட்டு போடலான்னு. ஸ்டாலின் தான் இந்த முறை நான் ஓட்டு போடுவேன். டிஎம்கே தான் ஓட்டு போடுவேன். ஓட்டு வந்து திமுகவுக்கு தான் போடுவேன். என் ஓட்டு அதிமுகவுக்கு. ஆட்சி மாற்றத்திற்கு எனது வாக்கு வந்து நாம் தமிழ் கட்சிக்கு தான் வாக்கு. என் ஓட்டு டிவிகே தான். இந்த ஆட்சி நடக்கிற ஆட்சி எதுவும் சரியில்லை. நாம தமிழக சீமானுக்கு தானே. தாவேகா விஜய் கட்சி தான். டிஎம்கேக்கு தான் எங்க ஓட்டு. இந்த ஓட்டு தாமரை. ரெட்டாலை. நாம் தமிழர் கட்சிக்கு. என்னோட முதல் வாக்கு இரட்டைலைக்கு தான். ரெட்டலைக்கு தானே. என் ஓட்டு ஸ்டாலினுக்கு தான். இந்த தடவை உதயசூரியனுக்கு தான். ஓட்டு டிவிகேக்கு மட்டும்தான். என் ஓட்டு டிவிகேக்கு தான். ஓட்டு டிவிகேக்கு தான். திமுகவுக்கு தான் இப்பொழுது என்னோட வாக்கு. அது ரெட்டலை. இப்பதான் தளபதி வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காரு. அதனால நாங்க டிவிக்கு தான் ஓட்டு போடுவோம். என் ஓட்டு சிபிஎம்எல் தான். பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினராக கடந்த 2021-26 காலகட்டத்தில் பணியாற்றிய எம்ஹெச் ஜவாஹர்லா அவர்களின் பதவி காலத்தில் பாபநாசத்தில் உள்ள எல்லா ஊராட்சிகளிலும் குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு பணியை வந்து அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அதில் குறிப்பாக ரேஷன் கடை, அங்கன்வாடி, மற்ற குடிநீர் கட்டமைப்பு வசதிகள், இந்த மாதிரியான நிறைய பணி வந்து ஒவ்வொரு ஊராட்சி தவறாமலும் அவங்களோட பணி வந்து செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்துக்கு தேவையான மருத்துவ வசதிகளாக இருக்கட்டும், போக்குவரத்து வசதிகளாக இருக்கட்டும், கல்வி சார்ந்த உதவிகளாக இருக்கட்டும், எதை போய் கேட்டாலும் உடனடியாக வந்து எம்எல்ஏ அவங்க வந்து எங்கள் ஊராட்சிக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திலே உடைய இந்திய கூட்டணியிலே மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக போட்டியிட்ட பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் நிறைய திட்டங்கள் தொடர்ந்து இந்த தொகுதிக்கு செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக பள்ளி கட்டிடங்கள், பால்வாடி கட்டிடங்கள், ரேஷன் கடைகள், சாலை மேம்பாட்டு வசதியிலிருந்து தஞ்சாவூர் டு கும்பகோணம் வரையும் இந்த சாலையை அவருடைய சொந்த முயற்சியில் தான் இந்த சாலையை மேம்படுத்தினார்கள். அதே மாதிரி இன்றைக்கு மேலராமனூர் அந்த குடிக்காடு உயர்மட்ட பாலத்திற்காக சட்டமன்றத்திலே பலமுறை பேசியிருந்தார். அதே மாதிரி சுவாமிமலை கோயிலிலே அந்த கோயிலுடைய பக்தர்கள் லிஃப்ட் வசதிக்காக அந்த லிஃப்ட் வசதியை செய்து கொடுத்திருக்கின்றார். அதே மாதிரி இன்றைக்கு நிறைய கிராமங்களிலே ரேஷன் கடை இல்லாத கிராமத்திற்கு ரேஷன் கடையை கொண்டு சென்றிருக்கின்றார்கள். அதே மாதிரி நவீன முறையிலே அந்த ரேஷன் கடைகளால் அமைத்திருக்கின்றார். குறிப்பாக ஐயம்பட்டையிலே மணக்காட்டு பள்ளி அருகிலே பார்க்கின்ற போது ஒரு ரேஷன் கடை எல்லா வசதி கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ரேஷன் கடையாக அங்கே காட்சி அளிக்கிறது நவீன முறையிலே. அப்படி தொடர்ந்து இந்த தொகுதி மக்களுக்காகவும் தொகுதிக்காகவும் தொடர்ந்து பணியாற்றுகிறார். காரணம், அவர் படித்தவர், ஒரு பேராசிரியர். அந்த பண்பான முறையிலே இந்த மக்களுக்கு அவர் எண்ணற்ற தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறார்.